ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் Z5 OTT தளத்தில் 8 பாகங்கள் கொண்ட வெப் சீரிஸாக வெளியாகி இருக்கிற தலைமை செயலகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லராக உருவாகியிருக்கு. ஜார்க்கண்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாகி வண்டி பின்னாடி தரையில் இழுத்துட்டே வந்ததில் குற்றியரும் கொலையருமா இருந்தவ திடீர்னு எழுந்து கைக்கு கிடைச்ச கோடாலியால் தன்னை வதச்சவங்களை எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறா. இந்த துணிச்சலான ஆட்டிடியூட் அவளை எது வரைக்கும் கொண்டு போகுதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். தலைமை செயலகம் பல வருஷங்களுக்கு முன்ன போடப்பட்ட ஊழல் வழக்கும் அதோட இறுதிக்கட்ட விசாரணையில் இருக்கிற தமிழக முதல்வர் அருணாச்சலத்தை சுத்தி வருது. இந்த வழக்கோட தீர்ப்பு அருணாச்சலத்துக்கு முக்கியமானது. அது நெகட்டிவா வந்து ஜெயிலுக்கு போனா அவரோட அரசியல் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் அவரோட முழு கட்சியும் சீர்குலையும். இந்த சூழ்நிலையில அந்த முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு அவரோட மூத்த மக அமுதாவும் இரண்டாவது மகளோட கணவர் ஹரிஹரனும் காத்துட்டு இருக்காங்க. இதுக்காக தனித்தனியா அவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுட்டு சதி திட்டம் போடுறாங்க. அமைச்சரும் முதலமைச்சருக்கு விசுவாசமானவரான செல்வ புவியரசன் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. அடுத்து 2 சந்தர்ப்பவாத அட்வொகேட்டுங்களான கிருஷ்ணமூர்த்தி ரங்கராஜனும் வடக்குல இருக்க பெரும்பான்மையான கட்சிக்கு எடுத்துறக்கா இருக்கவங்க இங்க இருக்க குழப்ப நிலையை அவங்களுக்கு சாதகமாக்கிட்டு அதுல ஒரு பெரும்பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பா பாக்குறாங்க. பின்ன கொற்றவை ஒரு ஜேர்னலிஸ்டாவும் முதல்வருக்கு வலது கையா ஒரு புத்திசலத்தனமான அரசியல் ஆலோசகரா இருக்கவங்க முதல்வரை தன்னால முடிஞ்சவரை நிரபராதனை நிரூபிக்க முயற்சி பண்ணி அவர்கிட்ட இருக்க நெருக்கத்தை வளப்படுத்திக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு கொலைக்கும் சென்னை அவுட்ஸ்கட்ஸ்ல நடந்த தொடர் கொலைகளுக்கும் இங்க ஏற்கனவே நடக்கிற அரசியல் விவகாரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் இந்த சீரிஸோட மீதி கதை. தலைமை செயலகம் 4 சவுத் ஸ்டேட்ஸ்ல இருக்க சில அரசியல் தலைவர்களை பத்தி சுத்திட்டு இருக்க வதந்திகளை வச்சு பின்னப்பட்டிருக்கு. இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்டுங்களை போட்டு சுவாரஸ்யமான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரை கொடுத்திருக்காங்க. இதுல இயக்குனர் வசந்த பாலன் 3 சிக்கலான கதைக்களங்களை ஒண்ணா நினைச்சிருக்காரு. ஒரு புறம் முதலமைச்சர் அருணாச்சலமும் அவரோட ஃபேமிலியும் ஊழலை எதிர்கொள்றதும் அதனால மாறுகிற அரசியல் நிலைப்பாடும், அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் சக போலீஸ் அதிகாரியோட கொலையாளியை கண்டுபிடிக்கிற வரியில இருக்கிறதாகவும், மூணாவது சிபிஐ அதிகாரி நவாஸ்கான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாறுபட்ட விஷயங்க கடைசியில ஒன்னா சேர்ந்தாலும் இந்த சீரிஸ் பல சுவாரஸ்யமான ட்விஸ்டுகளோட கடைசி எபிசோட பார்க்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. நமக்கு பரிச்சயமான அரசியல கொத்தடிமை காலத்தை அதை ஒடுக்க பிறந்த நக்சலிசத்தையும் அதுக்கான பின்விளைகளும் பின்னி கொலைகளும் விழுந்து இதை யார் பண்ணிருப்பான்ற சஸ்பென்ஸோட சிக்கலான அரசியல் விளையாட்டும் அதுக்கு உண்டான சம்பவங்களை வெளிப்படுத்தவும் இந்த சீரிஸ் ஓவர் டைமா வேலை செய்யுது. ஆனா பல கதைகளை ஒன்னா சேர்க்கும் போது ஒரு வலுவான கேரக்டர்களையும் அதுக்கான சூழ்நிலையும் உருவாக்குறது அவசியம். இந்த சீரிஸ் தொடக்கத்துல ஜார்க்கண்ட்ல 15 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்தோட தொடங்குது. கோர்ட்ல திடீர்னு அந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தப்படுது. நாம இந்த கொலையாளியோட அடையாளத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னே முதலமைச்சர் அருணாச்சலத்துக்கிட்ட நிக்கிறோம். இந்த முன்னும் பின்னுமான விஷயங்களால குழப்பம் தான் உருவாகுது. அதுக்கு மேல உறவுகளை புரியறதுக்கு 3 எபிசோட் ஆகுது. இருந்தாலும் இது அத்தனையும் சாத்தியப்படுறது இதுல நடிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் பட்டாளம் தான். ஏன்னா இதுல வர பல அட்டகாசமான சீன்களுக்கு சாதாரணமான டயலாக்ஸ் அமைஞ்சிருந்தும் சீசன் ஆர்டிஸ்டுங்களா இருக்கிறதுனால சீன் விழாம இருக்க போராடுறாங்க. கனி குசுரியோட வழக்கத்துக்கு மாறான நடிப்பும் நாம இதுவரை பார்க்காத கிஷோரோட ஒரு அடக்கமான நடிப்பும் இந்த கலவையில முடிகிடுது. இதுல ஸ்ரேயா ரெட்டியும் சந்தான பாரதி மட்டுமே தனியா தெரியுறாங்க. இது கூட அந்த பிரில்லியன்டான கிளைமேக்ஸ் நாம இதுவரை கதையோட பொறுமையா டிராவல் ஆனதுக்கு நியாயப்படுத்துற சம்பவம். மேலும் இந்த கிளைமேக்ஸ் இந்த சீரிஸோட தலைப்புக்கு ஒரு அற்புதமான தொடர்பை கொடுக்குது. ஏன்னா அத்தனை முடிவுகள் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் மாற்றங்களும் செய்ய முடியும்ன்றதை சொல்ல வருது. சில கேரக்டர்ஸ் இறந்து போகுது, மீதி இருக்கிறது அடுத்த சீசனுக்காக சாத்தியத்தை உருவாக்கி இருக்கு. 2வது சீசன்ல நமக்கெல்லாம் என்ன சுவாரஸ்யமான சம்பவம் இருக்க போதோன்னு இப்பவே நினைக்க வச்சிடறாங்க. இதுல வேற பல பாயிண்ட்ஸ் இணைக்கிற விஷயங்க அரசியல் கதையில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களே நிச்சயமா உள்ள இழுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.